என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சமைச்சிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன நைட் டிஃபனா இல்லை வெரைட்டி சாதமா இல்லை என்ன சாப்பாடா என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க இன்றைக்கி அம்மா வீட்டில் நைட் என்னன்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் அப்பாவுக்கு சாப்பாடு தான் எனக்கு வேணும்னு கேட்குறாரு டெய்லி. அதனால் அப்பாவுக்கு சாப்பாடு வச்சாச்சு. நைட்டு வச்சது நேற்று இன்னைக்கு மத்தியானம் வச்சது வந்து கூட்டு, அதான் ஹோட்டல் ஸ்டைலில் கூட்டு செஞ்சேன் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் இருக்குது. இங்கே பாருங்க, சுண்டை குழம்புன்னு சொன்னேனே, சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் முடிச்சு போட்டு சூப்பராக இருக்கும். இது இவ்வளோண்டு போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அது மாலதேக்கா வீட்டிலேருந்து பருப்பு ரசம் கொடுத்து விட்ருக்குறான், சூடாக செஞ்சுருக்குறாங்க. அப்பா நீங்கள் போய் சாப்பிடுங்கன்னு. மதியானம் அப்பா ரசம் ஊற்றிக்கவே இல்லை, அப்படியே வச்சுருக்காரு. அதனால் இந்த டிஷ் எல்லாமே அப்பாவுக்கு. அம்மாவுக்கு இங்கே பாருங்கள் சப்பாத்தி. உங்கள்கிட்ட பேசுகிறது கொஞ்சம் லைட்டாக தீஞ்சு போய் எண்ணெய் ஊற்றாத சப்பாத்தி தான் போட்டிருக்கேன். பாருங்கள் போடுறேன் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள், மெல்லிஸாக அப்படியே சப்பாத்தி போட்டாச்சு. இன்றைக்கி 2-3 உறவுகள் வந்து சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர்லேருந்து தீபா, அவங்க பொண்ணு வந்து அகல்யா, அது வந்து எல்கேஜி போகிறா. அவள் வந்து நல்லபடியாக எல்கேஜி போய் அழுகாத கொள்ளாத கிளாஸில் உட்காந்து மேலும் நல்லா அவளுக்கு கல்வி செல்வத்தை கொடுத்து நல்லபடியாக எந்த நோய் நொடி இல்லாத இருக்கணும்னு நான் தீபா மகளுக்கு வாழ்க வளமுடன் வாழ்த்துறேன். பிரித்தி ஃபஸ்ட்டு வருஷம் காலேஜுக்கு போகிறாரு, அவருக்கு வாழ்த்து சொல்லு. என்ன ஊர் சொல்ல பிரித்தி காலேஜ் போறப்பா, நல்லபடியா படிச்சு முன்னுக்கு வந்து அப்பா அம்மா கிட்ட நல்ல பேர் எடுத்து நல்ல மேலும் உயரணும்னு இந்த தாத்தா பாட்டினோட ஆசீர்வாதம் உனக்கு உண்டுப்பா. வாழ்க வளமுடன். சாந்தியோட தங்கச்சிக்கு குழந்தை வரம் வேணுமா? சாந்தியோட தங்கச்சி குழந்தை பாக்கியம் கண்டிப்பா. நான் வந்து இந்த வாரம் வந்து நாளைக்கு வந்து இறக்கத்து காளியம்மன் போக நான் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வரப்போ உப்பு கொட்டி உனக்காக நான் வேண்டிக்கிறேன். நல்ல விதமா உனக்கு அடுத்த வருஷத்துக்குள்ள உனக்கு நம்ம முருகனே வந்து பிறப்பாருப்பா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. வாழ்க வளமுடன். சத்யா உங்க வீட்டுக்கு வரணும்னு ஆசையா இருக்குன்னு சொன்னிச்சு, வர சொல்லு. வாங்க சத்யா, கண்டிப்பா வாங்க எங்க வீட்டுக்கு. நீங்க அட்ரஸ் நான் தரேன், வாங்க. வந்து அம்மா வீட்டுல அம்மா கையெல்லாம் சாப்பிட்டுட்டு போங்க. வாழ்க வளமுடன், எந்த நோய் நொடி இல்லாத நல்லபடியா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். உமா மகேஸ்வரி வாழ்க வளமுடன்ப்பா. பல்லாண்டு பல நூறாண்டு நீ வாழணும்னு மனசார நான் வேண்டிக்கிறேன்ப்பா. வாங்க சாப்பிடலாம். நாளைக்கு காலையில உங்களை சந்திக்கிறேன். ஓகேங்க, பா.